இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறி இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பேனில் இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த எண்ணெயில் விட்டு 2 பக்கமும் திருப்பி எடுத்துக்க போகிறேங்க. எல்லா சிக்கனுமே ஒரே டைம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. லோ ஃப்ளேமில் வந்துட்டு வருது. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக திருப்பி விட்டுக்கலாம். இதை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த சிக்கன் டிக்கா மசாலா. வீட்டில் ட்ரை பண்ணுங்க நீங்களும். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் வந்துச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், டோட்டலாக 10 நிமிஷம் போதுங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. பெரிய சீரகம், 2 பெரிய சைஸ் வெங்காயங்க. இது பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்குன வெங்காயத்தை இதில் சேர்த்து பொன்னிறம் ஆகும் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நம்மளுக்கு பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதனால் நான் எனக்கு 1 டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் தனியாய் தூள் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இதுலேயும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இதுலேயும் நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை, ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த சிக்கன் டிக்கா மசாலா செய்யறது. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. உப்பு பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. அடுப்பு நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இதில் அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நம்மளுக்கு சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போது சூப்பராக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக மணமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான
குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்களுக்கு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.